ஒரு 2 கிழமை அதுக்கு மேலேயாவது கூட ஒரே துக்கம், கண்ணீர், அழுகிறது. என்ன செய்தாலும் ஒரு சந்தோஷம் இல்லாத மாதிரி, பிள்ளைய தூக்கி பிள்ளைய கவனித்து அதுகளை செய்தாலும் ஒரு சந்தோஷம் இல்லாத மாதிரி. மற்றபடி நித்திரை இல்லாமல் போகிறது, நித்திரைக்கு போனால் நித்திரை வராமல் அடிக்கடி எழும்பி அல்லது விடிய காலமே எழும்பி நித்திரை கொள்ளையில்லாமல், பிள்ளை பிறந்தா பிறகு எப்படியோ நித்திரை குழம்பும் தான். ஆனால் அநேகமான தாய்மார்கள் பிள்ளை நித்திரை கொள்ளைக்க தாங்களும் நித்திரை கொண்டு ரெஸ்ட் எடுப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு அப்படியான நேரத்திலேயும் நித்திரை வராது, பசி இருக்காது, எப்பயும் களைப்பு மாதிரி, பிள்ளைன்ற வேலையில் செய்கிறதுக்கும் ஒரு விருப்பம் இல்லாமலும் அதே நேரம் ஒரு களைப்பும் இருக்கும். தன்னை பற்றிய ஒரு பிள்ளையான ஒரு எண்ணங்கள், அதாவது தனக்கு பிள்ளையை கவனிக்க ஒரு திறன் இல்லை, அந்த ஸ்கில்ஸ் இல்லை, தன்னால் எதுவும் பிள்ளைக்கு எது நடந்துடும், சரியாக கவனிக்க இல்லாமல் போயிடும், அப்படிப்பட்ட ஒரு கில்ட் அதுகளும் இருக்கும். தன் வாழ்க்கையில் ஒரு ஒரு பெருமதி இல்லாத மாதிரி, வாழ்க்கையில் வெறுப்பு மாதிரி, பிறகு தற்கொலை செய்கிற எண்ணங்களும் சில வேளையில் பாரதூரமான ஒரு அந்த கட்டத்தில் வரக்கூடும். பாலூட்டைக்கு எல்லாம் சேஃபான மருந்துகள் என்று சொல்லி இப்போ இருக்கின்றபடி அதில் பற்றி பயப்படாமல் டாக்டர்ன்ற அறிவுரையை கேட்டு எடுக்கிறது நல்லா. ஏனென்றால் எடுக்காமல் விட்டு இது கூடி போயிட்டு இருந்தால் பிறகு நாங்கள் முதல் காய்ச்ச மாதிரி தாய்க்கும் பிள்ளைன்ற விருத்தியையும் இது சரியாக பாதிக்கும். ஆஸ்திரேலிய வாழ் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி. உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான அன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி பிரதி வியாழக்கிழமைகளில் பிற்பகல் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை கேட்க தவறாதீர்கள். இந்த நிகழ்ச்சி வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையும் ஆஸ்திரேலிய யாழ் பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்களும் இணைந்து வழங்குகிற ஆரோக்கிய வாழ்வு. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மருத்துவர்களை இணைத்துக் கொண்டு குறிப்பிட்ட ஒரு தலைப்பை எடுத்து அதை சுற்றிய பின்னணி தகவல்களையும் சொல்லி மருத்துவர்களுக்கு தங்களிடம் வந்த சில நோயாளர்கள் அல்லது உதவி தேடி வந்த பிரச்சனைகளில் இருந்தவர்கள் பற்றிய விவரங்களையும் கொடுத்து இது சம்பந்தமான நேர்களது கேள்விகளுக்கும் சுருக்கமான கேள்விகளுக்கும் பொதுவான பதில்களை அளிப்பதான நிகழ்ச்சியாகவே இது இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுவதற்கு இன்னும் ஒரு 20 நிமிடங்கள் இருக்கின்றன. ஆகவே நேர்களும் தங்கள் கேள்விகளை சுருக்கமாக கேட்க முடியும். மகப்பேற்றுக்கு பிந்திய இந்த உளநல பிரச்சனைகள் பற்றி, மகப்பேற்றின் போது அதற்கு பிறகு நடக்கிற பிரச்சனைகளை பற்றிய பொதுவான கேள்விகளை கேட்க முடியும். எப்படி நடக்கிறது என்பதிலிருந்து, என்ன விதமான குணங்குறிகள் இருக்கின்றன என்பதிலிருந்து, என்ன விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க முடியும், அதாவது வருமுன் காப்போம் என்பதிலிருந்து, வரும்போது காப்போம் தேவைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அதை பற்றித்தான் இப்போது டாக்டர் தாரணி சொல்ல போகிறார். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கும் நேர்கள் தயவு செய்து இந்த நிகழ்ச்சி மற்றவர்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைத்தால் எல்லா இடமும் இதை பகிர்ந்து கொள்ள முடியும். யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் இந்த நிகழ்ச்சி வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு வாரம் நடக்கிற நிகழ்ச்சி அடுத்த வாரம் அதே நேரம் மறு ஒலிபரப்பாக இடம்பெறும். இது தவிர 2 வாரங்களுக்கு ஒரு தடவை புதிய தலைப்புடன் வேறுபட்ட மருத்துவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிகளை வழங்குவது வழக்கம். அந்த வகையில் தொடர்ந்து 3 நிகழ்ச்சிகளை நீங்கள் திட்டமிட்டு கேட்க வேண்டும் என்ற அன்புடன் ஒரு நினைவூட்டலை செய்து கொண்டே, இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், அதாவது மகப்பேற்றிற்கு பின்னான ஒரு மனச்சோர்வு நிலை, அதாவது டிப்ரெஷனை நாங்கள் மனச்சோர்வு அல்ல உளச்சோர்வு என்று சொல்லலாம். அந்த மனச்சோர்வு நிலை என்பதை எவ்வளவு அது கொமனாக பொதுவாக இருக்கின்றது மக்கள் மத்தியில், அதனை எவ்வாறு இனங்காணலாம், அதற்குரிய குணங்குறிகள் என்ன என்பதை சொல்ல முடியுமா தாரணி? ஆமாம். நான் முதல் அந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸுக்கு சொன்ன மாதிரி, போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்ன்றது ஒரு மெல்லிய வகை, ஒரு மெல்லிய மனச்சோர்வு என்று கூட சொல்லலாம். ஆனால் மனச்சோர்வு என்பது அதுக்கு இந்த மெடிக்கல் மருத்துவ உலகில் சில குணங்குறிகள் இருக்கணும். ஒரு 5 குணங்குறி, ஒரு லிஸ்ட் ஆஃப் குணங்குறியில் அதுகளாவது இருக்கணும். ஒரு 2 கிழமையாவது அந்த குணங்குறிகள் தொடர்ந்து இருந்தால் தான் நாங்கள் மனச்சோர்வை என்று சொல்லி ஒரு ஆளை டயக்னோஸ் பண்ணலாம். ப்ளூஸில் அப்படி ஒரு அவ்வளவும் இருக்க தேவையில்லை. ஒரு சிலவில் ஒரு அழுகிற ஒரு துக்கம் அப்படி 1-2 தான் நீங்கள் பார்க்கக்கூடும். ஆனால் மனச்சோர்வு என்பது அதை விட கொஞ்சம்
முக்கியமாக பாரதூரமானது என்று நான் சொல்ல வேணும். மனச்சோர்வு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மற்ற நேரங்களையும் டிப்ரெஷன் என்றது சரியான காமன் எங்களோட சமுதாயத்தில். அதே குணங்குறிகள் மகப்பேற்றுக்கு பிறகு அதே மாதிரி வரக்கூடும். அதாவது தொடர்ந்து துக்கமாக இருத்தல், ஒரு 2 கிழமை அதுக்கு மேலேயாவது கூட ஒரே துக்கம், கண்ணீர், அழுகிறது. மற்றது என்ன செய்தாலும் ஒரு சந்தோஷம் இல்லாத மாதிரி, பிள்ளைய தூக்கி பிள்ளைய கவனிச்சு அதுகளை செய்தாலும் ஒரு சந்தோஷம் இல்லாத மாதிரி. மற்றபடி நித்திரை இல்லாம போறது, நித்திரைக்கு போனா நித்திரை வராம அடிக்கடி எலும்பி அல்லது விடிய காலமே எலும்பி நித்திரை கொள்ளையிலாம, பிள்ளை பிறந்தா பிறகு எப்படியோ நித்திரை குழம்பும் தான். ஆனால் அநேகமான தாய்மார்கள் பிள்ளை நித்திரை கொள்ளைக்க தாங்களும் நித்திரை கொண்டு ரெஸ்ட் எடுப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு அப்படியான நேரத்திலேயும் நித்திரை வராது, பசி இருக்காது, எப்பயும் களைப்பு மாதிரி, பிள்ளைன்ற வேலையில செய்யறதுக்கும் ஒரு விருப்பம் இல்லாமலும் அதே நேரம் ஒரு களைப்பும் இருக்கும். கன்சன்ட்ரேட் பண்ணலாம், மனதை போட்டு ஒன்றில் செலுத்தி செய்யலாம இருக்கும். அதோட ஒரு தன்னை பற்றிய ஒரு பிள்ளையான ஒரு எண்ணங்கள், அதாவது தனக்கு பிள்ளையை கவனிக்க ஒரு திறன் இல்லை, அந்த ஸ்கில்ஸ் இல்லை, தன்னால எதுவும் பிள்ளைக்கு எது நடந்துரும், சரியா கவனிக்க இல்லாம போயிரும், அப்படிப்பட்ட ஒரு கில்ட் அதுகளும் இருக்கும், ஒரு ஒரு குற்ற உணர்வுகள் இருக்கும். அதோட இன்னும் கொஞ்சம் பாரதூரமா கூடிக்கொண்டு போச்சுதண்டா நாங்கள் இப்போ மன அழுத்தத்தில் மனச்சோர்விலையும் மைல்ட் மாடரேட் சிவியர்னு சொல்லுவோம். ஒரு மெல்லிதாக அல்லது ஒரு இடக்கட்டமா, மற்றது பாரதூரமானது. அப்போ மாடரேட் சிவியர்னு வந்து வரைக்க கூட அவர்களுக்கு வந்து தன் வாழ்க்கையில் ஒரு ஒரு பெருமதி இல்லாத மாதிரி, வாழ்க்கையில வெறுப்பு மாதிரி, பிறகு தற்கொலை செய்கிற எண்ணங்களும் சில வேளையில பாரதூரமான ஒரு அந்த கட்டத்தில் வரக்கூடும். அதே நேரம் இது மிக அரிதாக இருந்தாலும் சில பெண்களுக்கு அப்படி ஒரு பாரதூரமான நிலை வரைக்க, அதாவது முதலே கண்டுபிடிக்கப்படாம அந்த அளவுக்கு வந்துட்டுதென்றால் சில வேளை பிள்ளைக்கு என்ன நடக்கும், நான் போனா பிறகு பிள்ளையை பார்க்க ஒருத்தரும் இல்லை, அப்ப பிள்ளைக்கு எதுவும் செய்து அதால பிள்ளையை அப்படி ஒரு நிலையில விட்டுட்டு போகக்கூடா, அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களும் அது பிள்ளைக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி ஒரு அப்படிப்பட்ட எண்ணங்களும் சில வேளையில வரக்கூடும். அதாவது பிள்ளைய இந்த உலகத்துல தனியா விட்டுட்டு போகக்கூடான்ற மாதிரி அப்படிப்பட்ட இதுகள் மிக அரிதாக நடக்கும். இதெல்லாம் தடுக்கலாம் முதலே கண்டுபிடித்து நாங்கள் சிகிச்சை கொடுத்தோம்டா. அப்ப நான் முதல் சொன்ன அந்த துக்கம், விருப்பம் இல்லை, அதுகளை முதலேயே கண்டுபிடித்து ரெகக்னைஸ் பண்ணி அதுகள் ஒரு 2 கிழமை அதுக்கு மேல தொடர்ந்து இருந்ததென்றால் தாய் தன்னையும் கவனிக்க இல்லாம பிள்ளையும் கவனிக்க இல்லாம அப்படி இருந்தா என்ற உடனடியாகவே மருத்துவர்கிட்ட போய் அல்லாது தாதியரோட கண்டாக்ட் பண்ணி இதை சிகிச்சை எடுக்கணும். இது எப்போ வருமெண்டு நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸில் சொன்னால் பிள்ளை பிறந்து ஒரு 3-4 நாளைக்கு தொடங்க மாட்டோம். ஆனால் இப்போ இந்த மனச்சோர்வுன்றது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் என்னமா ஒரு சில கிழமைகள் போனா பிறகு, அதாவது 2வது 3வது மாசத்துல தான் பார்க்கக்கூடியதா இருக்கும். அது உடனடியாக தெரியாது, உடனடியாக வரவும் மாட்டுது. ஆனால் பிறகுதான் அது கொஞ்சம் லேட்டாகத்தான் தொடங்கும். அதோட பதகளிப்பு அதுகளும் இருக்கக்கூடும். ஸோ புள்ள பிறந்து ஒரு 2-3 மாசத்துக்கு பிறகு இந்த இதுகளை காண்றீங்களா, சில பேருக்கு கொஞ்சம் வெள்ளனியாகவும் தொடங்கும், ஆனால் அநேகமா காண்றீங்களா உடனடியாக சிகிச்சை எடுக்கணும், மருத்துவ உதவியை நாடி. ஆமா. நீங்கள் குறிப்பிட்டது போல, அதாவது 2 கிழமைக்கு மேல் இந்த இப்படியான அதாவது தீவிரத்தன்மையாக அவர்கள் ஒரு டிப்ரெசிவ் மூட், அதாவது அவர்களுக்கு ஒரு
என்னென்னு சொல்வது, ஒரு சோர்வு உள ரீதியாக ஒரு சோர்வு நிலை காணப்பட்டு அந்த சோர்வு நிலையின் தீவிரத்தன்மை கூடி அவர்கள் தங்களிலும் அக்கறை இல்லாமல் பிள்ளையிலும் அக்கறை இல்லாமல் அப்படியான நிலைமை கூடுதலாக இருக்கும் பொழுது நீங்கள் அதாவது இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அறிய வேண்டிய விடயம், நீங்கள் உங்களுடைய குடும்ப வைத்தியர் நாடி அதற்கு என்ன செய்ய வேண்டும் அல்லது அதற்கு உரிய சிறப்பு தேர்ச்சி பெற்ற உளநல மருத்துவ நிபுணர்களை பார்க்க வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுடன் கலந்துரையாடி நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நீங்கள் இப்படி ஒருவர் வரும் பொழுது எவ்வாறான சிகிச்சை முறைகள் இருக்கின்றது என்பது பற்றி கூற முடியுமா டாக்டர் தாரணி? இந்த அதாவது போஸ்ட்மார்ட்டம் டிஸார்டர்ஸில் நான் சொல்கிறது, இப்போ மகப்பேற்றுக்கு பின்னான இந்த மனச்சோர்வு நிலை அல்ல உளச்சோர்வு நிலை என்று சொல்லப்படுகின்ற போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு எவ்வாறான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ், சிகிச்சை முறைகள் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றது? போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், மன அழுத்தம், இது நான் சொன்ன மாதிரி இது அவ்வளவு காமன் இல்லை. இது கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 15 விதமான பெண்களுக்கு பிள்ளை பிறந்த அப்புறம் நடக்கும், ஏற்படக்கூடும். அதாவது 10ல் ஒரு தாய்க்கு பிள்ளை பிறந்த பிறகு ஏற்படக்கூடும். அநேகமாக அவைகளுக்கு முந்தின பிள்ளை பேரில் வந்திருந்தா, நான் சொன்ன மாதிரி குடும்பத்தில் யாருக்கும் இருந்ததுண்டா, மற்றது பிரசவம் அல்லது கர்ப்பமாக இருக்க குழப்பங்கள் இருந்ததுண்டா, அதுகளாலேயும் வரக்கூடும். இதுண்ட சிகிச்சை மன அழுத்தம் மற்ற வேற நேரங்களில் வரைக்கும் கொடுக்குற அதே மாதிரி சிகிச்சைகள் தான் இந்த நேரத்திலையும் கொடுக்கறது. ஒரு கேள்வி வேறு, எப்படி மருந்துகள் அதுகள் சேஃபாக பாதுகாப்பாக பிள்ளைக்கு பால் ஊட்டேக்க அப்படிப்பட்ட சில விஷயங்களையும் நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு தான் அந்த சிகிச்சையில் கொடுக்கறது. முதலாவது குடும்பத்தாரோ அந்த பெண்ணோ முதல் செய்யணும், இந்த குணங்குறியில் அறிந்து அல்லது ஒரு சந்தேகம் இருந்தால் கூட உடனே குடும்ப மருத்துவரிடம் அல்லது தாதியரிடம் இதை பற்றி கதைத்து உதவியை நாடணும். முதல் என்ன சிகிச்சை கொடுப்பது என்பது எவ்வளவு, இது மைல்டா ஒரு மெல்லிய தொடக்கமா இல்லாட்டி ஒரு மாடரேட் இல்லாட்டில் பாரதூரமா வந்துட்டுதான்றதை பொறுத்தது. மெல்லிய ஒரு மாடரேட் அப்படிப்பட்ட இதுகளில் உளவியல் சிகிச்சை, அதாவது சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்னு சொல்றது, சைக்கோதெரப்பி, அது சில வேளைகளில் போதுமாக இருக்கும் அவர்களுக்கு. இதை பற்றி கொஞ்சம் ஒரு அறிவை கொடுத்து ரீஅஷ்யூர் பண்ணி அவைகளுக்கு அந்த பிள்ளையான எண்ணங்கள் வரைக்கும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது, எனக்கு அந்த திறன் இல்லை, பிள்ளைய பார்க்க இயலாது, அப்படிப்பட்ட இதுகள் வரைக்கும் அதுகளை எப்படி மாற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது என்று சொல்லி அப்படிப்பட்ட கவுன்சிலிங் அதுகள் பொருத்தமாக இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் தாய் பிஸி என்றபடியா பிள்ளையும் பார்க்கணும். சில வேளையில் அவர்களுக்கு அதுகளுக்கு நேரம் இருக்காது இதுகளை ஈடுபடுறதுக்கு. அப்படிப்பட்ட கட்டத்தில் நாங்கள் மருந்துகள் கொடுக்க வேண்டி வரலாம். மருந்துகள் இப்போ ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து அதால் இப்போ இது பாலூட்டைக்க எல்லாம் சேஃபான மருந்துகள் என்று சொல்லி இப்போ இருக்கின்றபடி அதில் பற்றி பயப்படாமல் டாக்டர் அறிவுரையை கேட்டு எடுக்கிறது நல்லா. ஏனென்றால் எடுக்காமல் விட்டு இது கூடி போயிட்டு இருந்தா பிறகு நாங்கள் முதல் காய்ச்ச மாதிரி தாய்க்கும் பிள்ளைன்ற விருத்தியையும் இது சரியாக பாதிக்கும். இது சில பாரதூரமான ஒரு நிலை வந்ததுண்டா, அதாவது சிவியர் டிப்ரெஷன் என்று சொல்லி படுக்கையை விட்டு எழும்ப இல்லாமல் ஒன்றுமே செய்ய இல்லாமல் தன்னையும் கவனிக்க இல்லாமல் சில சூசைடல் ஐடியாஸ், தற்கொலை எண்ணங்கள், பிள்ளையை காயப்படுத்துகிற மாதிரி எண்ணங்கள் அப்படி அதுகள் இல்லாட்டி சில குரல்கள் கேட்குற மாதிரி அப்படியெல்லாம் வரக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்ததுன்றால், அதாவது சாப்பிடாம குடிக்காம நித்திரை இல்லாமல் அப்படி இருந்ததுன்றால் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி இதுக்கு ட்ரீட் பண்ணணும். சில வழியில் நாங்கள் இசிடி என்று சொல்லுவோம். அது ஒரு சின்ன
ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி, ஆனால் சரியான பாதுகாப்பான ட்ரீட்மெண்ட் அதுகளும் சில வழியில் மிக பாரதூரமண்டா தேவைப்படும். அதுகளை அவாய்ட் பண்ணலாம். நாங்கள் முதலேயே கண்டுபிடிச்சு சரியான நேரத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்டா. அதோட இங்கே ஆஸ்திரேலியாவில் சில மருத்துவமனைகளில் மதர் பேபி யூனிட்ன்னு இருக்கு. இப்போ பிள்ளையும் வச்சு குடும்பத்தாரும் அங்கேயே நின்று அதே நேரம் தாதியர் வைத்தியர் எல்லாரும் இருந்து அது ஒரு நல்ல இதில் ட்ரீட் பண்ணுற அப்படிப்பட்ட வசதிகளும் இருக்கு. என்னபடியா முதலே அதை அடையாளம் கண்டு மருத்துவர்கிட்ட போகிறது முக்கியம். நீங்கள் எந்த நோயை எடுத்துக்கொண்டாலும், உடல் நோயாக இருக்கட்டும், உளநோயாக இருக்கட்டும், நாங்கள் எவ்வளவு முன்கூட்டி இனங்கண்டு கொள்கின்றோமோ, அதாவது அவர் இந்த இப்படியான நோய்களினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதனை, அதாவது இந்த உள பிரச்சனைகளில் அவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதனை இனங்காண வேண்டும் என்பது, இனங்கண்டு அதனை குடும்ப வைத்தியரிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான விடயம் இதில் குறிப்பிட வேண்டியது. பலர் யோசிக்கலாம், அவ பிள்ளை பிறந்தது, அவ கொஞ்சம் களைச்சு போனா, அதான் இப்படி பிஹேவ் பண்றா, இல்லை அப்படி செய்கிறா இப்படி செய்கிறா என்று சொல்லி, இவக்கு முந்தியும் இப்படித்தான் இருந்ததா, தண்டை பாட்டுக்கு நின்றது, இல்லை தண்டை பாட்டுக்கு மாறிட்டுது, அப்படி சில தவறான அபிப்பிராயங்கள் மற்றும் இந்த சுற்றி இருப்பவர்கள் சொல்லுகின்ற சில செய்திகள் சில வேளைகளில் எங்கட வீட்டில் அவக்கு இப்படித்தான் பிள்ளை பிறக்க இருந்தது, அதால நாங்கள் பேச அது அவக்கு உண்டும் கொடுக்கையில உண்டும் போய் காட்டியிலே என்னத்துக்கு கொண்டே காட்டுவான் என்று இந்த எங்கட என்னென்னு சொல்றது, சமூகத்தில் இருப்பவர்கள் சொல்லுகின்ற சிலவற்றை கேட்டு எமில் பலர் வைத்தியரிடம் நாடாமல் இருக்கின்றது என்பது ஒரு கவலைக்கிடமான விஷயம். எனவே இப்படியான விழிப்புணர்வு ஊட்டுகின்ற இந்த கருத்து பகிர்வு நிகழ்வுகளை நீங்கள் செவிமடுத்தீர்கள் என்றால், உங்களுக்கு தெரியும் இப்படி ஒன்று இருந்தால் அது நோமல் இல்லை, அதாவது அவருக்கு ஏதோ ஒரு உள ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்றது, அந்த பிரச்சனைகளை எவ்வாறு இனங்கண்டு கொள்ளலாம் என்றதைத்தான் இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம். தாரணி குறிப்பிட்டது போல, நீங்கள் இப்படி உங்கள் சகோதரரோ அல்லது உங்களுடைய நண்பரின் மனைவியோ யாரோ இவ்வாறு பிரச்சனைக்கு உள்ளாகின்றார்கள் என்று அறிந்திருந்தால், நீங்கள் சொல்ல வேண்டியது, அவர்களை ஒரு வைத்தியரிடம் கூட்டிச் சென்று காட்டுங்கள். ஏழியாக நீங்கள், அதாவது நீங்கள் குணங்குறி தெரிந்த உடனேயே கூட்டிக் கொண்டு போய் செய்தீர்கள் என்றால் அதற்கு குணப்படுத்துவது இலகுவாயிருக்கும். இப்போ கவுன்சிலிங் என்று சொல்லப்படுகின்ற உளவள துணை சிகிச்சை மூலம் மருந்துகள் இல்லாமலே பல நேரங்களில் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இந்த டெலிஹெல்த் என்று சொல்லப்படுகின்ற வசதிகள் இருக்கின்றது. எனவே தாய் இந்த மெடிக்கல் சென்டர்ஸுக்கு போக முடியாத கட்டத்தில் கூட அவர்கள் இந்த டெலிஹெல்த் மூலம் செய்யக்கூடிய வசதிகள் இருக்கின்றது ஆஸ்திரேலியாவில். எனவே நீங்கள் பிரச்சனைகள், அதாவது குணங்குறிகள் இனங்கண்டால், அதாவது சோர்வு நிலைக்குரிய குணங்குறிகளை இனங்கண்டால், நாங்கள் குறிப்பிட்டது போல இலகுவாக இந்த நோய்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்ற செய்தியை சொல்லி, மூன்றாவதாக ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் மூன்றாவதாக சொன்னீர்கள், அந்த ஆங்கிலத்தில் கீப் த தோட், அந்த மூன்றாவதாக அந்த இடத்துக்கு வருவோம். ஒரு பெண் வாரான சிக்கல்களுக்கு ஊடாக போகிற போது, இங்கே பொதுவாகவே குடும்ப ஆதரவு இல்லாது இருப்பதால் பல சந்தர்ப்பங்களில் ஒரு கணவர் அல்லது அந்த பெண்ணின் நண்பர்கள் மட்டும்தான் இந்த விடயங்களை அடையாளம் காண முடியும். மரத்தோடு போகிற போது பெண் மறந்து முகத்தோடு போகக்கூடும். ஆனால் அது வளமையான நாட்களில் எவ்வாறான நிலைமைகள் இருக்கின்றன என்று நான் உங்களை கேட்க விரும்புவது, இந்த சப்போர்ட் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிற இத்தனை ஆண்டுகள் அனுபவங்களை வைத்துக் கொண்டு எப்படி அவர்களை அந்த மானிட்டரிங் என்று சொல்லப்படுகிற இன்னென்ன விடயங்களை பாருங்கள் என்று இந்த குழந்தை பெறுவதற்கு முன்னர் போகிற வகுப்புகளில் கணவர்களுக்கு ஆலோசனை சொல்லப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கும், மனதில் தோன்றுகிற ஒரு கேள்வி. இரண்டாவது, குழந்தை பிறந்தால் ஒரு அம்மாவுக்கு சோர்வு இருக்குந்தானே என்று ஒரு கணவரோ மற்றவர்களோ கவனம் இல்லாமல் விட்டு விடாமல் இருப்பதற்கான ஒரு எச்சரிக்கை எவ்வாறு கொடுக்கப்படுகிறது என்ற கேள்வி இருக்கிறது. இந்த குடும்ப மருத்துவரை தவிர குழந்தை பெறு சம்பந்தமான மருத்துவ தேவைகளுக்கு போகிற போது கணவர் அல்லது இந்த பெண்ணின் பராமரிப்பாளர் போவார் என்பதால் அந்த விதமான ஆலோசனைகள் கொடுக்கப்படுகின்றன என்று. மூன்றாவதாக நான் மனதில் வைத்திருக்கிற கேள்வி, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் ஒரு மருத்துவரிடம் போகுமாறு சொன்னால் ஒரு பெண் தயங்கக்கூடும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு களைப்புத்தான் இருக்கிறது என்று. உண்மையாகவே மனதில் பிரச்சனை இருந்தாலும் அதை மறைக்கவோ அல்லது புரியாமலோ இருப்பதற்கான நிலைமை.
நான் பல விடயங்கள் சேர்த்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். இருந்தாலும் எவ்வாறான எச்சரிக்கை உணர்வு இந்த கேர்கிவர்ஸ், அதாவது அவர்களை பார்த்துக் கொள்பவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று கேள்வி, குறிப்பாக மருத்துவமனைக்கு கொண்டு போவதில் உள்ள சவால்களை எப்படி ஒரு கணவரோ அல்லது ஒரு அக்கறை கொண்டவரோ எதிர்கொள்கிறார் என்ற உங்கள் அனுபவங்களையும் சொன்னீர்களானால் இளம் தம்பதிகளுக்கு, ஒரு இளம் அப்பாவுக்கு இது உதவியானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆமாம். இந்த பிரெக்னன்சி, அதாவது மகப்பேறுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த இந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு தெரிந்திருக்கும். இவர்களுக்கு வகுப்புகள், அதாவது இந்த பிரெக்னன்சி ரிலேட்டட் விஷயங்களை, அதாவது மகப்பேறு சம்பந்தமான விடயங்களை போதிப்பதற்கு வகுப்புகள் இந்த வைத்தியசாலையில் நடைபெறுகின்றது. அது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 20 கிழமை 25 கிழமை தாண்டிய பின்பு அவர்களை இந்த வகுப்புகளுக்கு வர சொல்லுவார்கள். அந்த வகுப்புகளில் எவ்வாறு இந்த குழந்தை பிரசவிப்பு என்றால் என்ன, இந்த குழந்தை பிரசவிக்கும் போது எவ்வாறான முறைகளில் குழந்தை பிரசவிக்கலாம், மற்றும் இந்த குழந்தை பிரசவத்துக்கு பிற்பாடு எவ்வாறான நடவடிக்கைகளை, அதாவது இந்த பெல்விக் ஃப்ளோ எக்ஸசைஸ், நாங்கள் எவ்வாறு எக்ஸசைஸை செய்ய வேணும், எவ்வாறு குழந்தையை பராமரிப்பது, இந்த இப்படியான பிரச்சனைகள், அதாவது உளநல பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த உளநல பிரச்சனை வந்தால் எங்கு போக வேண்டும், ஆரை கேட்க வேண்டும், அதற்குரிய சப்போர்ட் சிஸ்டம், அதாவது என்னென்ன தொலைபேசி எண்களை அழைத்தால் அவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். இப்படி இன்னொரு பல விடயங்களை அடங்கிய கையேடுகளை கொடுப்பார்கள். இப்படியானவற்றை ஒரு நாளில் எல்லாவற்றையும் சொல்லி முடிக்க மாட்டார்கள். ஒவ்வொரு வகுப்புவா அவர்கள் அந்த வகுப்புக்கு போய் செய்து, இப்ப சிலர் அதற்கு கூட போவதில்லை, எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் யாரும் கேட்டால் நாங்கள் கட்டாயம் அந்த வகுப்பு போங்கள் என்று சொல்வோம். ஏனென்றால் இப்பதான் அது தனிய அந்த மதருக்கு, அந்த தாய் குழந்தை பிரசவிக்க போற தாய்க்கு மட்டுமல்ல, அதற்கு கணவனும் போக வேண்டும். அது அப்படித்தான் நாங்கள் சொல்வார்கள். உங்களுடன் அல்லது நீங்கள் அந்த 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 பிரசவிக்க போகின்றவரின் தாயோ யாரையும் கூட்டிக் கொண்டு போகலாம் அந்த இதுக்கு. இவர் தான் வரணும் என்று சொல்லி இல்லை. அப்ப பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த கணவனும் மனைவியும் போவார்கள். போகும் பொழுது இப்படியான அறிவுரைகள் கொடுக்கப்படுகின்றது. அத்துடன் இப்படி நாங்கள் செய்கின்ற இந்த நிகழ்வுகளின் மூலம் கூட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். ஏனென்றால் அப்படி என்றால் உங்களுக்கு அது குழந்தை பிரசவிப்பதற்கு மட்டுமல்ல, மற்றோருக்கும் இந்த இப்படியான அறிவு வரும் பொழுது ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அப்போ இந்த காலம் தாமதிக்காமல் இந்த சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றது. நான் பலரை பார்த்திருக்கின்றேன் இப்படி காலம் தாழ்த்தி வருகிறது. அதனால் இந்த கோவிடுக்கு பின்பாது நான் சொன்ன மாதிரி இந்த டெலிஹெல்த் சிகிச்சை முறை, அதாவது நாங்கள் ஆன்லைனில் நாங்கள் கால் பண்ணி ஃபோனில் கனெக்ட் பண்ணி ஃபேஸ் டைமோ ஏதோ ஒரு வகையில் டெலிஹெல்த்தை நாங்கள் பார்க்கும் பொழுது செய்யும் பொழுது நாங்கள் நோயாளியா வேற வசதி இல்லாவிட்டாலும் அப்படியான நடைமுறைகளிலும் உதவி செய்யலாம். இதன் பல வகைகளில் இந்த உதவி சிகிச்சைகள், இந்த தாரணி சொன்னது போல தாதியர் வீட்டுக்கு வருகை தந்து பார்ப்பார்கள். அப்பொழுது கூட அவர்கள் இனங்கண்டு சொல்லியிருப்பார்கள், இது எப்படியான உளநல ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்றவர்களை இனங்கண்டார்கள். ஏனென்றால் 2ஆம் நாள் அல்லது 4-5 நாட்களில் அவர்கள் 2 அல்லது 3 தரம் அவர்கள் சில வழிகளில் அநேகமான தாய்களை ஒரு தரமாவது ஆக குறைந்தது இந்த மகப்பேற்றுக்கு பின்பு இந்த தாய் நல தாதியர்கள் விசிட் பண்ணி இருப்பார்கள். எனவே அவர்கள் கூட இதெல்லாம் இனங்கண்டு குடும்ப வைத்தியருக்கு அறிவிக்கின்ற தருணங்களும் இருக்கின்றது. எனவே இந்த ஆஸ்திரேலிய நாட்டை பொறுத்தவரையில் பல சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இருக்கின்றது. ஆனால் எப்பொழுதுமே இந்த தாயுடன் இருப்பது கணவரும் அவருடைய பக்கத்து அவருடைய நண்பர்கள், சில பேர் நல்ல உற்ற நண்பர்கள் என்றால் அவர்களும் வந்து போவார்கள். அவர்கள்தான் இதனை முதலில் இனங்காணுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாயிருக்கின்றது. எனவே அந்த வாய்ப்பு அப்படி அவர்கள் இனங்கண்டால் மற்றவர்களுடைய, அதாவது சமூகத்தில் இருப்பவருடைய கருத்தை கேட்காமல் அல்லது இன்னொருவர் சொல்லுவதை கேட்காமல் நீங்கள் குடும்ப வைத்தியரிடம் நீங்கள் என்னவும் கதைக்கலாம். அவரிடம் ஒரு தொலைபேசியை அழைத்து நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அவர்கள் கட்டாயமாக உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்வார்கள்.